ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சொல்றாரு, உங்க கவலை, உங்க கஷ்டம், உங்களோட கடந்த வருடம் முழுவதும் நீங்க எதிர்பார்த்த இந்த காரியங்கள் அது நடக்காததுனால ஆன்சைட்டி, இல்ல தேவையில்லாத சில வழக்குகள், போராட்டங்கள், இல்ல நீங்களா சில விஷயங்களை கையில் எடுத்து நான் இந்த பிளான் ஏ பிரகாரம் போறேன், இல்ல பிளான் பி செய்யறேன், பிளான் சி செய்யறேன், அது இது நீங்க உங்களை போட்டு வருத்தி கொண்டு எல்லா காரியங்களும் உங்களை குழப்பி கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்ய சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. யூ ஜஸ்ட் சிட். எங்க உட்காரணும்? வெறுமனே இல்ல, தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல போய் நீங்க உட்காருங்க. நீங்க தேவ சமூகத்துல உட்காரச்சு என்ன ஆகும்னா, தேவன் உங்களுக்காக எழுந்தருள்வார். உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் அவர் வாய்க்க செய்வார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளுக்கான கதவுகளை அவர் திறந்து கொடுப்பார். நீங்க என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்துல உட்கார்ந்து உங்களோட இருதயத்தை, உங்களோட அந்த சிந்தனைய, உங்களோட சரீரத்தை எல்லாம் தேவனுக்கு விட்டு கொடுக்கறச்சு உங்க பிளான்